தாவேகாவின் பெரும்பான்மைக்கு மேலும் 2 தொகுதிகள் தேவைப்படும். இந்த நிலையில் சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக அலுவலகத்திற்கு புதிய சோபா ஒன்று கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவ்யா அவர்கள். காவ்யா, வணக்கம். தமிழக அரசியல் களமே விசிகவின் பதிலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில் தற்போது அசோக் நகரில் உள்ள அவர்களது அலுவலகத்திற்கு புதிய சோபா ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன காவ்யா? வணக்கம் கோகிலா. சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக அலுவலகத்திற்கு புதிய சோபாவானது தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முன்னதாக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா கட்சி 108 தொகுதிகளில் வெற்றியடைந்த போதும் பெரும்பான்மைக்கு 10 இடங்கள் என்பது தேவைப்பட்டது. முன்னதாக காங்கிரஸ் மற்றும் அதே போன்று இடதுசாரிகள் கட்சிகளும் ஆதரவளித்ததை தொடர்ந்து தற்போது தாவேகாவுக்கு 116 இடங்கள் உள்ளது. இந்த நிலையில் விசிக அளிக்கும் முடிவை பொறுத்தே முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்பாரா இல்லையா என்பது தொடர்பான பல்வேறு எதிர்பார்ப்புகள் என்பது நீடித்து வருகிறது. விஜய் நேற்று மாலை ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். முதலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற 2 இடங்களை கொண்ட ஐயுஎம்எல் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறப்பட்டது. ஆனால் ஐயுஎம்எல் அந்த செய்திகளை மறுத்து தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தது. மேலும் விசிக ஆதரவு தருவதாக வாய்வழியாக கூறப்பட்டாலும் கடிதம் இன்றுதான் வழங்கப்படுகிறது என கூறப்படுகிறது. 2 இடங்கள் கொண்ட விசிக ஆதரவு கடிதம் வழங்கும் வரை விஜய் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாவேகாவுக்கு இன்னும் 1 இடம் தேவைப்படுவதால், அதாவது 2 இடங்கள் தேவைப்படுவதால் அதுவரை அவர் பதவியேற்பு இழுபறியே எனவும் கூறப்படுகிறது. விசிக ஆதரவு கடிதம் இன்று ஆளுநர் மாளிகைக்கு செல்வது பொறுத்தே முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் திருமாவளவன் எப்போதுதான் ஆதரவு குறித்து அவர் அறிவித்து கடிதம் வழங்குவார் என தாவேகாவினர் மட்டுமல்லாமல் தொடர்ந்து தாவேகா தொண்டர்கள் தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த சூழலில் சமூக வலைதளங்களில் இது திருமாவின் காலம் என விசிக தொண்டர்கள் உற்சாகமாக பதிவிட்டு ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். முன்னதாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இது திருமா காலம், இனி உயர்வோம் மேலும் மேலும் என வன்னியரசு கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது விசிக அலுவலகத்துக்கு புதிய சோபா வந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக அலுவலகத்திற்கு இந்த சோபாவானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விசிக அலுவலகத்திற்கு விசிக தொண்டர்களை தாண்டி தற்போது தாவேகா தொண்டர்கள் குவிந்து வரும் நிலையில் அங்கு பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியை பொறுத்தவரை கட்சி அலுவலகத்துக்கு வெளியே எப்போதுமே போக்குவரத்து நெரிசல் காணப்படும் நிலையில் இந்த பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தொடர்ந்து அசோக் நகரில் உள்ள விசிக அலுவலகம் வெளியே தொடர்ந்து பல்வேறு பரபரப்பான கூட்டமானதும் கூடி வருகிறது. அதே போன்று இந்த சோபாவை பொறுத்தவரை நேற்று இடதுசாரிகள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தவுடன் இடதுசாரிகள் அலுவலகத்துக்கு சென்றே விஜய் நேரில் சென்று நன்றி தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதே போன்று இன்றும் திருமாவளவன் ஆதரவு அளிக்கும் நிலையில் அலுவலகத்துக்கு விஜய் வரலாம் எனவும் அவருக்காக இந்த சோபா கொண்டு வரப்பட்டிருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து திருமா விஜய்க்கு ஆதரவு அளிப்பாராம். இடதுசாரிகளை தொடர்ந்து திருமாவும் விஜய்க்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இன்றி தாவேகா தலைவர் விஜய் பதவியேற்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வெளியிலிருந்து மட்டுமே ஆதரவு என்பதால் இடதுசாரிகள் மற்றும் விசிக எப்போது நினைத்தாலும் அவர்கள் தங்களது ஆதரவை விலக்கிக் கொள்ள முடியும் என்ற நிலையில் ஆட்சி கவிழவும் வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி காவ்யா.